எங்கள் டைம் லைன்ஸே வேறையாக இருந்தது. ஸோ எங்களுக்குள்ள காம்படிஷனுங்கிறது இல்லவே இல்லை. எப்போவுமே ஜாலியாகவே இருப்போம். ஒன்றா வீடியோ கேம் விளையாடுவோம் நிறைய சின்ன வயசில். ஆமீர் கான் சார் படம் பார்த்தாரு நேற்று. வாவ். அண்ட் படம் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் வந்து லைட்டாக கண் முடிஞ்ச உடனே அவர் கண்ணீர் விட்டார். ஸோ என் லைஃப்பில் பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன் அண்ட் மை பேபி இஸ் மை டேட். பர்க்கலா எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இந்த ஷூட் மூலமாக தான் எனக்கு தெரிய வந்துச்சு. இந்த படம் வந்து என்ன பேசுதுன்னா, இந்த படத்தோட அவர் சொன்ன மாதிரி நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி பேசுது. நம்ம வேறு ஸ்டேஜில் லவ்வோட புரிதல் ஒன்று இருக்கும்ல, நம்மளுக்கு டீனேஜராக இருக்கும்போது வேறு ஒரு புரிதல் இருக்கும், 20-25 இருக்கும்போது அந்த மாதிரி வேறு ஸ்டேஜில் புரிதல் இருக்குது. ஸோ இதில் நான் சொல்லிட்டேன்னா ரொம்ப சொல்கிற மாதிரி ஆகிடும். பட் இதில் ஒரு மெயின் விஷயம் வந்து நான் என் லைஃப்லேயே அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக இந்த படம் பண்ணதுக்கப்புறம் தான் என் லைஃப்லேயே அப்ளை பண்ணுவேன். என்னன்னா சிம்பிளாக சொல்லிடுறேன், ரொம்ப கோவப்படக்கூடாது. ஓகே, ஸோ ஷார்ட் டெம்பராக இருக்கக்கூடாது, முன்கோவப்படக்கூடாது அப்படின்றீங்க. ரொம்ப முன்கோவம் இருக்கக்கூடாது, அக்ரெசிவாக ரொம்ப தேவையில்லாமல் கோவத்தால் பல விஷயங்கள் நம்ம லைஃப்பில் அப்படி இப்படி லூஸ் பண்ணிடுறோம். அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணாலே பல பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும்ன்றது தான் ஒரு மாதிரி ஒரு மெசேஜ். ரைட், சூப்பர். அது ஒரு பெரிய டேக்அவே உங்களுக்கு இருந்தது இல்லை? ரைட், ஓகே. அதாவது வந்து இண்டஸ்ட்ரியிலே வந்து எல்லாரும் பார்த்து பொறாமப்படுற ஒரே ஒரு பிரதர்ஸ் சொல்லலாம் நம்ம, வெங்கட் பிரபுவும் பிரேம்ஜியும் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் படத்தில் கதை இருக்கோ இல்லையோ பிரேம்ஜி வந்துகிட்டே இருப்பார் விபி சார் படத்தில். அந்த வரிசையில் இப்போ இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே ஆக்சுவலாக பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு பிரதர்ஸாக நம்ம பார்க்க போகிற விஷ்ணு விஷால் சார் அண்ட் ருத்ரா அவங்க 2 பேருமே இருந்துகிட்டு இருக்காங்க. உங்களை இந்த மேடைக்கு கொண்டு வந்து அந்த நபரை வந்து கீழே இருந்து நம்ம மேலே கண்டிப்பாக கூப்பிட்டு தானே ஆகணும். சரி, இப்போ ஒரு ஆங்கராக வந்து நான் அவரை நிறைய விஷயங்கள் அவரை பற்றி நான் ஆடியன்ஸ் கிட்டே நான் பேசினேன், நானும் இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டே தான் இருக்கேன். உங்கள் பிரதரை இந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் எப்படி இன்வைட் பண்ணுவீங்க? ஓகே ஓகே டக்குன்னு கேட்டானே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. கேட்டிங்களே என்ன சொல்கிறது. ரைட், ஓகே, யோசிச்சு கூட சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, so please welcome the dashing, charming star Vishnu Vishal on stage please. விஷ்ணு சார், ஆக்சுவலாக வந்து எனக்கு தெரியும், பொதுவாக வந்து பிரதர்ஸ்குள்ளே யாருமே ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறது இல்லை, புகழ்றது இல்லை, ஐ லவ் யூ அப்படிங்கிற விஷயம் கூட வந்து நம்ம யாருமே சொல்கிறது இல்லை. ஸ்டேஜில் கூப்பிட்டேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிட்டா, இல்லைனா வந்து அப்பப்போ இந்த மாதிரிலாம் சொல்லுவாப்லையா? ஆக்சுவலாக ருத்ராவுக்கு எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 years டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ எங்கள் டைம் லைன்ஸே வேறையாக இருந்தது. ஸோ எங்களுக்குள்ள காம்படிஷனுங்கிறது இல்லவே இல்லை. எப்போவுமே ஜாலியாகவே இருப்போம். ஒன்றா வீடியோ கேம் விளையாடுவோம் நிறைய சின்ன வயசில். வீடியோ கேமில் தோத்தானா வெறுப்பேற்றுவேன் அவனை. அப்படி தான் எங்களோட லைஃப் இருந்திருக்கு. அண்ட் கிரிக்கெட் வந்து அவனுக்கும் சின்ன வயசில் பிடிச்சது. ஸோ கிரிக்கெட் ஆடும்போதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் கூட வருவான், மேட்ச் பார்ப்பான். தனி கிரவுண்டில் சேப்பாக்கில் ஆளே இல்லாத கிரவுண்டில் நாங்கள் ஆடிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி மேட்சஸ்லாம் பார்த்துருக்கான். ஸோ இப்படி தான் ஒரு ஜாலியான ஒரு வைப் தான் எங்களுக்குள்ள. பட் இப்போ ஆஃப் லேட் வந்து இந்த கரியர் சம்பந்தமா நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வருது. இல்ல அதான் அது வந்து அந்த கரியருக்குள்ள வரும்போது தான் எங்களுக்குள்ள ஆர்குமெண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ பட் ஹெல்தி ஆர்குமெண்ட்ஸ் தான். ஏன்னா ருத்ரா வந்து முருகதாஸ் சார் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவனுக்கு அந்த கிரியேட்டிவ்ல கொஞ்சம் மைண்ட் நிறைய வேலை பார்க்குது. அதனால வந்து கிரியேட்டிவா நிறைய விஷயங்கள் இன்புட் கொடுப்பாரு. ஸோ அந்த விதத்துல தான் நாங்கள் சண்டை போட்டுப்போம், இருக்க ஆர்கியூ பண்ணுவோம். ரைட், ஓகே. ஸோ இப்போ நீங்கள் 2 பேரும் இங்கே இருக்கும்போது நீங்கள் பிரதர்ஸாக இங்கே நிற்கிறீங்க, ஏன் கூட ஜாயின் பண்ணுறதுக்கு என் பிரதரே நான் கூப்பிடலாம்ல? ஆக்சுவலாக ஒரு ப்ரோட்காஸ்ட் ஒன்று வந்து நம்ம ஒரு மினி ப்ரோட்காஸ்ட் நம்ம பண்ணலாம். ஏன் கூட ஜாயின் பண்ணுறதுக்காக என் பிரதர் சந்தோஷ் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். ஹாய் ஹாய். அண்ட் படத்தில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்கிறேன். கேமியோலாம் கிடையாது. கிட்டத்தட்ட 35-40 நிமிஷம் இருக்கேன். படம் ஃபுல்லாகவே இருக்கிறேன் நான். ஸோ நான் வந்து படத்தில் விஷ்ணு விஷால் ஹீரோவாகவே வரேன். அண்ட் ருத்ரா வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், என்கிட்ட கதை சொல்கிறதுக்கு வராரு இந்த படத்தில். அதுதான் என்னோட ரோல். ஸோ கேமியோலாம் கிடையாது, தப்பா சொல்லாதீங்க. நானும் பார்ட் ஆஃப் த ஃபில்ம். நான் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பர்சனலாக ஆக்சுவலாக ட்ரெய்லரில் ஒரு டயலாக் இருக்கும், எனக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஃபெயிலியர் ஆகிருக்கு. அது வந்து என் லைஃபோட ரிலேட் பண்ணி தான் நான் பேசியிருக்கிறேன். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ என் புரிதல் லைஃப் பற்றி, லவ் பற்றி, ரிலேஷன்ஷிப் பற்றி என்னவா இருக்கோங்கிறது தான் என் லைஃப்பில் நான் புரிஞ்ச விஷயம் தான் இந்த படத்தில் நீங்கள் என் கேரக்டர் வழியாக பார்ப்பீங்க. கிரேட் சார், பில்லியனான ஒரு விஷயத்த சொல்லி ஆக்சுவலாக இங்கே பிரேக் பண்ணிட்டார். நானும் ஆக்சுவலாக நினச்சிருந்தேன் விஷ்ணு சார் கேமியோ வாப்பா எவ்வளோ நேரம் வருவார், ஒருவேளை செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் வருவாரா, இல்லாட்டி ஃபர்ஸ்ட் ஹாஃபோட எண்டில் வருவாரா, இன்டர்வியூவில் வருவாரா அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகள்லாம் இருந்தது. நேற்று ஒரு ஸ்பெஷலான விஷயம் நடந்திருக்கு. எஸ் சார், அது கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணோம். கண்டிப்பாக. ஆமீர் கான் சார் படம் பார்த்தாரு நேற்று. வாவ். அண்ட் படம் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் வந்து லைட்டாக முடிஞ்ச உடனே அவர் கண்ணீர் விட்டார். ஃபுல்லாக கண்ணெலாம் தொடச்சி பேசினார். இட் வாஸ் வெரி இம்ப்ரெஸ். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவர் சொன்னார், இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி படங்கள் வர்றது ரொம்ப கம்மியாயிருச்சு. அண்ட் இது வந்து சூப்பராக நீங்கள் எல்லாரும் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ரொம்ப பாராட்டினார் படத்தை.
அண்ட் நாளைக்கு அதை பற்றி பேசியிருக்கிறாரு, நாளைக்கு வரும் வெளியே. பட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா இது ஒரு பயங்கரமான மூமெண்ட். தம்பி கிட்ட சொன்னேன், நான் படத்துலேயும் படம் வந்து அமீர் கான் பார்க்குறாரு, உனக்கு வேறு என்ன வேணும் அதுக்கப்புறம். அண்ட் ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ருத்ரா ஒர்க் பண்ண படம் தர்பார். ஸோ ரஜினி சார் படம். ஸோ இப்படி இவனுக்கு என்னன்னு தெரியல, லக்கு மேலே லக்கு நடந்துகிட்டே இருக்கு. பட் ஹார்ட் ஒர்க்கிங் கை, கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் இருக்கு. ஸோ ஹார்ட் ஒர்க் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் கிடைக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ நேற்று ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் ருத்ராவோட அப்பா வந்து பயங்கரம் இமோஷனல் ஆகிட்டார் நேற்று. ஏன்னா அவர் வந்து நிறைய படங்களில் ஒரு சீன் நடிச்சிருக்காரு. அவருக்கு தான் சினிமா ஆசை. ஸோ ஒவ்வொரு சீன் நடிச்சிருக்கிறாரு. ஆனால் அவரால் மேலே வர முடியல, சினிமாவில் சக்ஸஸ் கொடுக்க முடியல. அவர் வந்து அவரோட ஆசை தான் என்னெல்லாம் வந்து சினிமாக்குள்ளே போக சொன்னார். அவரோட ஆசை தான் ருத்ராவும் வந்த காரணம். அவர் வந்து நேற்று அமீர் கான் மாதிரி ஒருத்தர் படம் பார்த்து, என் பையன் படம் பார்த்து இப்படி இமோஷனல் ஆகிறாருன்னு சொல்லி அவர் அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஒரு பயங்கரமான மொமெண்ட்டாக இருந்தது நேற்று. அது உங்க எல்லாரோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் என் பொண்ணுக்கு பேரும் அமீர் கான் சார் தான் வச்சிருக்கிறாரு, மீரான்னு பேரு. ஸோ படத்தில் ஹீரோயின் பேர் மீரா. அது இன்சிடென்ட்டாக ரிலேட் ஆயிடுச்சு எல்லாமே. சார் எனக்கு டவுட்டாக இருக்கு, உங்க ஃபேமிலி ரேஷன் கார்டில் அமீர் கான் சார் பேர் இருக்கா? அது மட்டும் தான் எனக்கு ஜாயின் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் வந்துடல. அதாவது ஆமீர் கான் சார் படம் பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அம்ஜிகரையில் இருக்கிற ஸ்கை வாக்கில் அந்த மேட்டரை வந்து ஃபர்ஸ்ட் சொன்னார் பார்த்தீங்களா? அதுக்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணலாம். ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நமக்கு கிரியேட் ஆகுது. ஜூலை 11 வர போற ஓஹோ என் பேபி எல்லாருமே தேட்டரில் பாருங்க. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். அகெயின் பேக் டு ஸ்டேஜ். தென் உங்கள்கிட்ட வந்து ஒரு ஸ்பெஷலாக சில ஒரு மேஜிக்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். அண்ட் தென் உங்களையும் கொஞ்சம் இன்வால்வ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஓகேவா? மூணு பேர் இருக்காங்க இல்லையா? பார்க்கவே மாட்டேங்கிறாங்களே மேடம், எக்ஸ்கியூஸ் மீ. 3 பேரும் ஓகேவா? உங்கள் இங்கிலீஷா தமிழா? தமிழ் புரியும் இல்லை? ஓகே, இப்போது ஒரு ஸ்பெஷலாக ஒரு மேஜிக் வச்சுருக்கோம். நீங்கள் இந்த 3 பேரில் யாராவது 2 பேரை செலக்ட் பண்ணுங்கள், இல்லை யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணுங்கள் டக்குன்னு. இவங்க 2 பேரா? ஃபர்ஸ்ட் 2 பேர். ஓகே, இப்போது இந்த ஃபர்ஸ்ட் 2 பேரில் இப்போது ஒமிட்டிங் டைம். ஓகேவா? இப்போ 2 பேரில் யாராவது டக்குன்னு ஒருத்தங்களை சொல்லுங்கள். இவங்களா ஒமிட் பண்ணிட்டோமா? இப்போ இவங்க லெஃப்டாக இருக்காங்க. ஓகே, உங்கள் கையை ரைஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் 2 கையும், போத் த ஹேண்ட்ஸ் ரைஸ். ஓகே, மோதிரம் தான் போட்டிருக்கீங்களா? இல்லை. கையில் அது என்னது? கையில் பிரேஸ்லெட்டா? தர முடியுமா? பிரேஸ்லெட்டா இல்லை வாட்ச் தரீங்களா? அந்த வாட்ச் இருந்ததுனா கொடுங்க. ஓகே, இந்த வாட்சை வச்சு ஒரு மேஜிக் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து அந்த வாட்சை கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்தீங்கன்னா, பலூன் ரெடியாக இருக்கா? நான் சொல்லும்போது வாங்க. ஐ ஹாவ் அ பிரேஸ்லெட், ரொம்ப பெருசாக இருக்குது. வேணாம், வாட்சே பண்ணிடுவோம். ஓகே, ஐ ஹாவ் அ பாக்ஸ். இதை செக் பண்ணிவிடுங்க. கைண்ட்லி செக். ஓகேவா? ஐ ஹாவ் அ வாட்ச். உங்கள் டீமில் இருந்து ஒரு வாட்ச் வாங்கியிருக்கோம், செக் பண்ணிவிடுங்க. ஐ ஹாவ் அ பாக்ஸ். ஓகேவா? வுடன் பாக்ஸ். இட்ஸ் கம்ப்ளீட்லி சாலிட், ஆல் த சைட்ஸ். ஓகேவா? அந்த பாக்ஸை நீங்களே இப்போ உள்ளே ட்ராப் பண்ணிவிடுங்க. உள்ளே வச்சுருங்க. க்ளோசிங் இட். அண்ட் இந்த கம்பி வந்து போட்டுரும். ஓகே, கம்பி போட்டு லாக் பண்ணிடலாம். நீங்களே கூட கம்பியை போட்டு ட்விஸ்ட் பண்ணிவிடுங்க. போட்டு அந்த இடம் மட்டும் ட்விஸ்ட் பண்ணிடுங்க, இந்த இடம் விட்டுருங்க. ஓகே, எஸ், தேங்க்யூ. இப்போ வந்து இதை நல்லா லாக் பண்ணிட்டாங்க. நீங்கள் 2 பேரும் கீழே வந்துடுறீங்களா? பிரதர், பலூன் வாங்க. இந்த பலூனை பிடிச்சிக்கோங்க. விட்டுருங்க. இந்த பலூன் பிடிச்சிக்கோங்க. இந்த பாக்ஸை பிடிச்சிக்கோங்க. ஹோல்ட் இட் டைட். ஆடியன்ஸ் நல்லா வாட்ச் பண்ணலாம். உங்களோட வாட்ச் அதுக்குள்ளே இருக்குது. சார் வந்து நீங்கள் தான் லாக் பண்ணியிருக்கீங்க. அந்த கவுண்ட் ஆஃப் 3ல யூ ஆர் கோயிங் டு டேக் யுவர் ஹேண்ட்ஸ் ஆஃப். பிஃபோர் தட் I have something here. I'll open it the last. இதை இங்கே வச்சிடுறேன். இல்லைண்ணா நீங்கள் வரீங்களா? இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்கள் வாங்க. இந்த பாக்ஸ் ஒரு கிஃப்ட் இவங்களுக்கு ஒன்று வச்சுருக்கேன். I'll show it the last. Please come out of the stage. இதை பிடிச்சிக்கோங்க. ஹோல்ட் இட் டைட். அந்த கவுண்ட் ஆஃப் 3 சார் இப்போ நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஓகே, அந்த 1 2 3 சொல்ல போகிறீங்க. அவங்க இதை விட போகிறாங்க. ஓகேவா? வாட்ச் எப்படி வாங்கி கொடுத்துருவீங்களே? ஓகே, ரெடி? நம்பர் 1 2 அண்ட் எல்லாருமே சேர்ந்து, ஆடியன்ஸ் எல்லாரும் சேர்ந்து பண்ணலாமா? 1 சத்தம் பத்தல. 1 2 3 வாட்ச் பாய் பாய். அவங்க ரியாக்ஷனை கொஞ்சம் கவர் பண்ணுங்க. ஐயோ போச்சு அப்படின்ற மாதிரி. என்னங்க வாட்ச் வாங்கி கொடுத்ததுக்கு பறக்க விடுறீங்க? போயிருச்சுங்க. உண்மையிலே
அங்கே ஆக்சஸ்லாம் பண்ண முடியாதா மால் பீப்புளுங்க ஒரே மேலே Brother, பார்த்துட்டு அதுக்கு மேல ஃபயர் சவுண்ட் தான் இருக்குது. அவ்வளவுதான் வாட்ச் போயிருச்சா? அதுக்கு மேலேயும் போயிடுச்சு, அதை கொஞ்சம் கவர் பண்ணிக்கோங்க. எங்க வாட்ச் கிடைக்காது மேடம், கிடைக்காதுன்னு நினைக்கிறேன், போயிடுச்சு கம்ப்ளீட்டாக. ஓகே அப்படியே இருங்க. எவ்வளோங்க அந்த வாட்ச் எவ்வளோங்க? ஓகே பார்ட்டி வாட்ச். பாட்டியுடைய வாட்சா பிரதர்? பாட்டியோட வாட்சா பிரதர்? பார்ட்டி வாட்சா? பார்ட்டி வாட்ச்லாம் எதுக்குங்க பார்ட்டிக்கு கட்டிட்டு வரீங்க? ஐயோ கண்டிப்பாக வேணுமா? ஏங்க அது மேலே ஏடிஎம் தாண்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போயிடுந்தா சூப்பர், போயிந்தி. சரி ஓகே. எதனால் விட்டீங்க அதை? நீங்க 3 சொன்னீங்க, விட்டுட்டேன். 3 பப்பா விட சொன்னீங்க, விட்டுட்டேன். 3ன்னு சொன்னால் விட்டுறீங்களா? சரி ஃபைன், வாட்ச் கண்டிப்பாக வேணுமா? லெட்ஸ் ட்ரை. இங்கே ஒரு gift கொடுத்துருந்தேன் உங்களுக்கு, ப்ளீஸ் ஓப்பன் யூர் ஹேண்ட்ஸ். 2 பேரும் கையை ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த பாக்ஸ் வந்து நான் ஷோவோட ஸ்டார்டிங்கில் ஐ டுக் இட். யூ கேன் வாட்ச். இட் இஸ் நாட் ஓன்லி ஜஸ்ட் அ பாக்ஸ், வாட்ச். இதுக்குள்ள ஐ ஹாவ் சாக்லேட்ஸா ஒரு பாக்ஸ் இருக்கு, பிடிச்சிக்கோங்க. ஐ ஹாவ் another one box. பிஃபோர் தட் என் கையில் வேற எதுவும் இல்லை. வாட்ச், ஏன் வாட்சுங்க? வாட்ச் ஃபைனலி we have a box. இதா கேக்குதா? கேட்கலையா? லைட்டாக கேட்குதா? அப்போ வந்து we have another one box and we have like another one box and finally நான் வீட்டில் கஷ்டப்பட்டு பேக் பண்ண ஒரு விஷயம் இங்கே வச்சுருக்கேன். பாட்டி வாட்ச் கிடைச்சிருச்சுங்க. And that's you can watch, you can have your watch. இந்தாங்க சார், நீங்களே கொடுத்துருங்க சார் அவங்களுக்கு. உங்கள் பார்ட்டி வாட்ச் தானா செக் பண்ணிவிடுங்க. பார்ட்டி வாட்ச் தான். அதே வாட்ச் தான் இல்லையா? என் பாக்ஸ் எங்கே போச்சோ எப்படியும் எடுத்து தர மாட்டாங்க. நிறைய பாக்ஸ் இருக்கு மேடம். தேங்க்யூ ஸோ மச். இவங்க 2 பேருக்கு நல்லா ஒரு தடவை கிளாப் பண்ணிடுங்க. ஹலோ, வணக்கம் சென்னை. ஹாய், என் பேர் வைபவி. நான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கேன். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபில்ம், மை ஃபர்ஸ்ட் டெபியூ, ஃபர்ஸ்ட் டைம் ஆன் ஸ்க்ரீன். And I'm really excited to see myself on the big screen, and I would like to thank Rudra sir, Vishnu sir, all my cast and crew, all the assistant directors, the producers. They made me feel so comfortable on set, and the whole process was great. Unfortunately, என் லைஃப்பில் அந்த ஒரு பேபி இப்போ வரைக்கும் வந்ததில்லை. ஸோ கீழே சிரிக்கிறத பார்த்தாலே எனக்கு ஆக்சுவலாக அது சரியாகவே படலை. அவங்க சிரிக்கிறது பாருங்க, எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்புற மாதிரியாங்க இருக்கு இந்த பதில். இல்லை யாருமே இல்லைன்றாங்க எல்லாருமே கோரஸா. தட்ஸ் ரியலி யாரும் இல்லை. ரைட், ஓகே. அதாவது அந்த பேபி வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட ஒரு ஆளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து உங்களுடைய பயங்கரமான சோல்மேட்டாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அவங்களாம் கூட நீ பேபின்னு சொல்லலாம். I think I have to say my dad. He's been the biggest supporter for me ever since I was young. He's physically challenged, but until now he's made sure that என் லைஃப்பில் வந்து எந்த ஒரு கம்மி கூட இல்லை. It's been a great. I'm so glad that I'm his daughter, and the reason I'm standing here right now is because of the strength that he gave me. So in life, the biggest inspiration and my baby is my dad. ஆஹா, இந்த ஒரு பதில் எதிர்பார்த்தேன். விஷ்ணு சார் சிங்க் ஆகுது இல்லை 2 பேருக்கும்? கிரேட், ஓகே. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இந்த செட்டில், ஃபிலிம் செட்டில் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம வந்து ஆக்சுவலி we went to MGM amusement park, and அதில் வந்து லைக் I thought மூவியில் ஒர்க் பண்ணால் from morning to evening it will just be set and work அப்படின்ட்டு. But it was the most fun experience. அங்கே போய் நம்ம நிறையா ரைட்ஸ் பண்ணோம். We saw so many people and interacted with the public also, and that was, I think, my best experience. ரைட், அதாவது நமக்கு தெரியும் ஆக்சுவலாக ருத்ராவும் வந்து இங்கே டெபியூட்டன்ட்டு, இங்கே நம்ம கூட வைஷ்ணவி இருக்காங்க அண்ட் விஷ்ணு சார் இருக்காங்க. அப்படிங்கிற போது இவங்க கூட ஏதாவது ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஐ மீன் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறதுக்கான ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதா உங்களுக்கு? Yeah, I shared it with Rudra. I didn't get to share it with Vishnu sir, unfortunately, but maybe next time. Great, super. Thank you so much, Baby. Thank you. Hello.
வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? வெரி குட், ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ ஓஹோ இந்த பேபி எல்லாருக்கிட்டையும் வந்து அவங்களுடைய லைஃப்பில் இருக்க பேபி பற்றியும் அண்ட் ஆஃப்கோர்ஸ் வந்து இந்த படத்தில் நடந்த ஒரு மிக முக்கியமான மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ எனக்கு வந்து பேபி ஓஹோ இந்த பேபி தான் ஃபர்ஸ்ட் படம்ல. சூப்பர், பியூட்டிஃபுல்லி சைட். என்னைக்குமே ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் பெஸ்ட் இல்லை, அது என்னைக்குமே ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்கும்ல ஹார்ட்டில். பியூட்டிஃபுல்லி சைட். சரி, ஓகே, மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நம்ம கேட்கும்போது அங்கேயும் வந்து நிறையா பதில்கள் வந்துக்கிட்டே இருந்தது. உங்ககிட்ட இருந்து என்ன பதில் வரும்? ஐ திங்க் ஓகே, இந்த பாட்டு பாத்தீங்களா? இதை வந்து வர்க்கலால ஷூட் பண்ணது. ஸோ வர்க்கலா எங்க இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இந்த ஷூட் மூலமா தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அடடா, எப்படி வளர்த்துருக்காங்க, ஒண்ணுமே தெரியாம. ஏன்னா வர்க்கலா தெரியும், அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சிங்களா? இப்போதான் லைக் when they called us for shoot வர்க்கலாக்கு போறோம். I'm like, ஓ அது எங்க இருக்கு? கேரளாவா? ஐயோ. இங்க யாராவது கேரளா மக்கள் இருக்கீங்களா மக்களே? யாருமே இல்லைங்க, தப்பிச்சோம் நம்ம. ரைட், ஓகே, சொல்லுங்க. ஸோ அது ஒன்று. இன்னொரு விஷயம், வர்க்கலால ஷூட் பண்ணும்போது ஒரு ரிசார்ட்ல தங்கணும். அந்த ரிசார்ட்ல வந்து லைட்டாக கொஞ்சம் பேய் ஓட்டுற மாதிரி இருந்துச்சு. பேய் ஓட்டுனீங்களா? நம்ம ஓட்டல, பட் ஐ ஹர்ட் ஸ்டஃப். ஓகே, ஸோ லைக் we are staying in a resort. அந்த ரிசார்ட்ல எல்லாரும் தூங்கிட்டாங்க. ஸோ நான் தனியாக என் அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்புறம் I started hearing people scream லைக் ஒரு வார்ல. எனக்கு பயமா இருக்குங்க நீங்க கொடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பார்த்தா. ஸோ இது வந்து என் டைரக்டர் கிட்ட போய் சொன்னேன் காலையில. அண்ட் he was like, நிவாஷினி ப்ளீஸ். ஸோ எனக்கு மறக்க முடியாத ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ ஐ திங்க் மை டைரக்டர் ஆல்சோ he can't forget this now. அதனால தான் இன்னைக்கு அவர் வரலையா? ஆமா, நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரைட், சொல்லுங்க. ஸோ அதுதான் எனக்கு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். அது இன்னொரு மறக்க முடியாத விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 100 people முன்னாடி நம்ம சீனை பண்றோம், லைக் we are acting. So அது வந்து I was very nervous, very anxious, but then within 2-3 days we got a flow, and it was my first time working with Rudra, so it's like amazing because he's my first co-star. Right. Yeah. So ஒரு மாதிரி படிபடியா அவர் வந்து செட் ஆயிட்டாரா உங்களுக்கு? ஆமா, we became buddies and also we are friends in this film. We are best friends in this film. So we had a very good time, and we also have a very good rapport, and I think one takeaway from this film வந்து நம்மளுடைய நட்பு. நாம், மிதிலா, நிர்மல் and ருத்ரா. So yeah. கிரேட். சரி, ஓகே, எல்லாரையும் பத்தி சொல்லிட்டீங்க. நம்ம ப்ரொடியூசர், நம்ம ஹீரோ, அவர் வந்து ஆக்சுவலாக நீங்கள் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அவரை பற்றியும் அவரோட படங்கள் பற்றியும் சார் ஆடியன்ஸ் வந்து கூப்பிட்டு ஒருத்தரையாக நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். ஒருத்தரும் அவருடைய படங்கள் பற்றி பேசும்போது ஹைலி மோட்டிவேட்டடாக பேசிகிட்டு இருந்தாங்க. நான் ஜெர்சி பார்த்தேன், நான் வந்து ஜீவா பார்த்தேன், நான் வந்து நீர்ப்பறவை பார்த்தேன், நான் வந்து ராட்சசன் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் வந்து ஒரு படங்கள் பேராக சொல்லிட்டு இருந்தாங்க. விஷ்ணு சாரை ஃபர்ஸ்ட் நீங்கள் மீட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இம்ப்ரெஷன் இருந்தது? இவர் வந்து நம்ம கூட ஈஸியாக நம்ம ஒரு கூட பேச முடியுமா? ஐயோ, ஒரு சீனியர் ஆக்டராக இருக்காரு, அந்த மாதிரி எல்லாம் ஜோன்ஸ் இருந்ததா, இல்லாட்டி எப்படி அதை வந்து ஐஸ் பிரேக் பண்ணாரு? அப்படிலாம் இல்லை. ஐ திங்க் ஹீஸ் ஆல்வேஸ் பின் வெரி ஃப்ரெண்ட்லி. அது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் படம் that I watched of his was ராட்சசன். ஸோ ராட்சசனில் பார்க்கும்போது அந்த காக்கி சட்டை இதெல்லாம் ரொம்ப கூல் அண்ட் ஹிப்பாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் ஐ தாட் he was a very fierce person. பட் ஃபர்ஸ்ட் பூஜையில் சந்தித்தோம் கோயிலில். ஸோ அங்கே வந்து ரொம்ப சில்லாக பேசினாரு. அண்ட் ஆல்சோ ஐ மெட் ஆரியன். ஸோ ஆரியனும் நானும் we became good friends. ஸோ I feel that they are all very chill people. and எனக்கு சாருடைய எனக்கு ஃபேவரட்டான ஒரு படம் வந்து ராட்சசன், because I thought he was really good in that film. That is one. இன்னொரு விஷயம், I think he's very charming. Wow. Especially in the khaki சட்டை. ஆக்சுவலாக எல்லாருக்குமே தெரியும் அந்த விஷயம். ராட்சசன் ஃபர்ஸ்ட் சொல்லும் போது எவ்வளோ பேர் வந்து கை கொடுத்து அவங்க ஹோட்டலாம் வந்து கொடுத்தாங்க. ஃபேவரட் படம் விஸ்வநாதன் சொல்லும்போது சூப்பர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். இந்த படம் மாதிரி மிகப்பெரிய படங்கள் நிறைய நடிச்சு வந்து இதே கோலிவுட்ல நீங்கள் மிகப்பெரிய உயரத்தை அடையணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லா சார்பாகவும் வாழ்த்துறோம். தேங்க்யூ ஸோ மச்.